எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட வீட்டுக்கு வீதம் கேட்டிருக்கோம். வே ஆஃப் திங்கிங், அவரோட வே ஆஃப் குவாலிட்டி, அவரோட ஸ்டிப் அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். அவரோட ஒரு ஸ்பீச்சும் லெசன் மாதிரி தெரியும். ஒரு விஷயம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணும் போதும் சரி எப்படி இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும். நான் சூப்பர்மேன் கதையெல்லாம் கேட்டிருக்கேன், நிறைய ஹீரோஸ் நிறைய பாத்திருக்கேன். ஆனா ரியல் லைஃப்ல நான் பார்த்த ஒரு பெரிய ஹீரோனா அது அண்ணாமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை எனக்கு விஜயனா எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும், பர்சனலா பிடிக்கும். ஏன்னா அவர் பிஜேபியில இருந்தாரா அது அதை பத்தி பேசவே இல்லை. பர்சனலா அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். அவர் தனியா ஒன்று பண்றாரு, அவர் தனியா கட்சி பண்ண உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவர் ஈஸியா ரீச் பண்ண முடியும். நம்ம அண்ணாமலை கிட்ட நான் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது. சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா பணி செஞ்சுட்டு இருக்கிற அக்கா கவிதா சுரேஷ் அவர்கள் இருக்கிறாங்க. வீதே லீடர்ஸில் இணைந்து பல பணிகளை இப்ப செய்யறதுக்கு முன்னெடுத்திருக்காங்க. வீதே லீடர் சார்பாக வரவேற்கிறோம். அக்கா வணக்கம்க்கா. படிச்ச ஆளுமை மிக்க ஒரு தலைவரை நம்ம பின்னோக்கி நம்ம போனோம்னா நம்மளோட அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். தமிழ்நாட்டுல போதையில்லா தமிழகம், விவசாயம் செழிக்கும், மண் சார்ந்த அரசியல கொண்டு போறோம், மாணவர்களுக்கான இளைஞர்களுக்கான ஒரு அரசியல கொண்டு வருவாரு அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இப்ப இருக்கிற மக்கள் எல்லாருமே, படிச்சவங்களும் சரி, இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, எல்லாருமே அண்ணாமலை அண்ணா இயக்கத்துல ஜாயின் பண்ணிட்டு வராங்க. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாறுவோம் மாற்றுவோம், மாற்றம் நம்மளிருந்து துவங்கட்டும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு எழுச்சியும் தமிழ்நாட்டுல கொண்டு வரும். மாறுவோம் மாற்றுவோம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்காக ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கும் அண்ணாமலை அண்ணன் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வீதே லீடர்ஸில் இணைவோம். மிகப்பெரிய ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்கும். அண்ணாமலை அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் போதை விழிப்புணர்வு முகாம் சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் திருமூர்த்தி அவர்களும் உமாபதி அவர்களும் நடத்திட்டு இருக்காங்க. அது உறுப்பினர் சேர்க்கை நடக்கிறாங்க. அது போக இங்க வரக்கூடிய மக்களுக்கு பயனுள்ள வகையாக மரக்கன்களும் வழங்கிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க இப்ப மாதவரம் சட்டமன்ற தொகுதியில வார்டு வைஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து இப்ப 28வது வார்டுல இப்ப பண்றது 28. இப்ப 28 முடிச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு வார்டா மாதவரம் சட்டமன்ற தொகுதியை கவர் பண்றோம் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காங்க. சென்னையிலுமே அண்ணாமலை அண்ணனுக்கு ஆதரவாளர் அதிகமாக இருக்காங்க. ஜூலை 12ஆம் தேதி எல்லாரும் பொள்ளாச்சி மாநாட்டுக்கு மறக்காம வந்துருங்க. மாறுவோம் மாறுவோம் மாற்றுவோம் மாறுவோம் மாற்றுவோம். போதையில்லா தமிழகம், போதையில்லா தமிழகம். அண்ணாமலையின் வழியில், அண்ணாமலையின் வழியில். ஜூன் 12 பொள்ளாச்சியில் ஒன்றிணைவோம், பொள்ளாச்சியில் ஒன்றிணைவோம். போதையில்லா தமிழகம், போதையில்லா தமிழகம். மாறுவோம் மாற்றுவோம், மாறுவோம் மாற்றுவோம். வணக்கம். நான் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராஜபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பேர் சங்கீதா. நான் ஏன் வீதே லீடர்ஸ்ல ஜாயின் பண்ணேன்னா, அண்ணாமலை சார் அவர் ஐபிஎஸ்ஆ இருந்துட்டு அதையே ரிசைன் பண்ணிட்டு நாட்டு மக்களுக்காக வீதே லீடர்ஸ் இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் இது வரைக்கும் பிஜேபியில இருந்த வரைக்கும் அவர் நிறைய டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் எல்லாம். அது எல்லாமே ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. அதனால அது அட்ராக்ட் ஆயிட்டு சரி நம்மளும் இதுல அவருக்கு பக்கத்துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு வீதே லீடர்ஸ்ல ஜாயின் பண்ணாங்க முடிவு. அவர் ஒரு நல்ல லீடர் தானே, நாமளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல. ஒரு நல்ல லீடருக்கு சப்போர்ட் பண்றதுல தப்பு இல்லைல்ல. சோ சப்போர்ட் சார். ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் ஒருபோதும் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குவேன். ஒரு பொறுப்பான குடிமகனாக போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக தீவிரமாக போராடுவேன். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க எனது பங்களிப்பை முழுமையாக அளிப்பேன்.